ப்ரோ. ஹாய் ப்ரோ. லோகா படம் எப்படி இருக்கு? லோகா படம் ஒரு நல்ல படம் ப்ரோ, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த படம் பார்த்துட்டு இந்த படத்தோட ரிவ்யூஸு சோஷியல் மீடியாலாம் பார்த்துட்டு என்ன இந்த படத்துக்கு ரொம்ப ஹைப் இருக்குன்ட்டு என்னதான் இருக்குன்னு தான் உள்ளே போனேன். உண்மையாலுமே ஒரு நல்ல படம், ஒர்த்தான மூவி தான் மலையாளத்தில். மலையாள சினிமா இப்போ கொஞ்சம் வருஷமாகவே ரொம்ப கலக்கிட்டு இருக்காங்க. லோகா படம் எப்படி இருக்கு? லோகா படம் நான் இது வந்து 4 டைம் பார்க்குறேன் ப்ரோ தேட்டரில். இப்போ 4வது வாரம் ஓடிட்டு இருக்குது. ஸோ டே பை டே ஈக்குவலாக வந்து தேட்டர்ஸ் கொடுக்கறதுனால படம் வந்து நல்லா போயிட்டு இருக்கு. இப்பயுமே ஆல்மோஸ்ட் வந்து ஆஃப் தேட்டர் ஃபுல்லாக மாதிரி தான் படம் ஓடிட்டு இருக்குது. மலையாள சினிமாவுக்கு இது ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் தான். அந்த வரிசையில் இதுவும் ஒரு மாபெரும் வெற்றி படம்னே சொல்லலாம். 4வது வாரம் ஓடுது. எப்படி 4வது வாரம் ஓடுறதுக்கு காரணமே இந்த படம் எங்கேயுமே லேக் இல்லாமல் ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவே கொண்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா தரப்பு ஆடியன்ஸும், இப்போ சின்ன பசங்களாக இருந்தாலும் சரி, ஃபேமிலி ஆடியன்ஸாக இருந்தாலும் சரி, நார்மல் யங்ஸ்டர்ஸு இல்லை ஏஜ்டு பீப்புள் எல்லாருக்குமே பிடிக்கும் விதமாக இந்த படம் இருக்குது. ஆல்ரெடி 250 கோர்ஸ் வந்துருச்சு. ஸோ 30 கோடி பட்ஜெட் போட்டு 250 கோடி வந்ததுன்னா பெரிய விஷயம் தான். இன்னும் வந்து இப்போ 50 கோடி வந்துச்சுன்னா 300 கோடி வந்துடும். ஒரு ஹாலிவுட் லெவல் அப்படின்னு சொல்ல முடியாது, அந்த தரத்துலையும் சொல்லலாம். பட் ஒரு எல்லா சினிமாவும் கலந்து ஒரே படமாக இருந்தால் எப்படி இருக்கும், ஒரு லேக் இல்லாமல், அந்த மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஹாரர் ரேஞ்சுக்கு பிரகாரம் போயிட்டு இருக்குது. இதை பற்றி என்ன? அதான் இது டிஃப்ரெண்டாக நம்ம எதிர்பார்க்காம எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் வந்தவங்களுக்கு இது வந்து சூப்பராக இருக்கும் படம். நிறைய பேர் ரிவ்யூ பார்த்து தான் நிறைய பேர் பார்க்க வந்தாங்க படமே. அதனால தான் லேட் பிக்கப் ஆனதுனால தான் இப்போ 4வது வாரமே படம் வந்து வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்குது. இது மாதிரி படங்கள் தமிழ் சினிமாவில் நிறைய ட்ரை பண்ணலாம். நல்ல படம். படத்தில் பிடிச்ச சீன்னா நிறையா இருக்குது. இந்த படத்தோட மெயின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணி பிரியதர்ஷன் அவங்கள காட்டுற ஒவ்வொரு சீனுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் கிட்டத்தட்ட அவங்களோட ஃபேனுன்னு கூட சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக ஒவ்வொரு ஃப்ரேமுமே அவங்கள வச்சுருக்காங்க. அவங்க திடீர்னு நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க. ஆனால் அந்த அந்த இதில் ஸ்ட்ராங்காக விட்டுறாங்க. கிராபிக்ஸ் இதில் ஸ்க்ரீன் பிளேல சொதப்பிடுறாங்க. இதில் நம்ம கேமராவும் சரி, ஸ்க்ரீன் பிளேவும் சரி சூப்பராக கொடுத்துருக்காங்க. நம்ம கல்யாணி பிரியதர்ஷினிக்கு வந்து செதுக்குன மாதிரி இந்த படம் வந்து அமைஞ்சிக்குது. பல்லுலாம் இது பண்ணிட்டு வரோம், அதெல்லாம் பார்க்கறதுக்கு இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரோலா அப்படின்னு ஆச்சரியப்பட வச்சிருச்சு. அந்த அளவுக்கு துளியுமே ஒரு லேக் இல்லாமல் சூப்பராக நடிச்சு கொடுத்துருக்காங்க அவங்க. கல்யாணி பிரதேஷ் இதில் மற்ற படம் நடிச்சதுக்கு இதில் எப்படி இருக்கு? மற்ற படத்தில் வந்து இவங்களுக்கு முக்கியமான ரோல் கொடுக்கல. இப்போ நம்ம சிம்பு கூட நடித்த படத்தில் மாநாடு பார்த்தீங்கன்னா அவ்வளோ இம்பார்ட்டன்ட் ரோல் கொடுக்கல. இதில் வந்து கரெக்டாக வேலை வாங்கிக்கிறாங்க, கரெக்டாக ஆள் செலக்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க மலையாளத்தில், பட் க்யூட்டாக இருக்கணும், அதே மாதிரி யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக தான் க்யூட்டான ஒரு ஹீரோயினை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க கொடுத்த ரோலை சூப்பராக அதுக்கு மேலேயே பண்ணிட்டாங்க. சாண்டி மாஸ்டரோட கம்பேக். சாண்டி மாஸ்டரை நான் சத்தியமாக எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த அளவுக்கு பண்ணியிருப்பான்னு சொல்லி. சூப்பரான ரோல் அவருக்கு கொடுத்துருக்காங்க. அதை அவர் என் துளி கூட மிஸ் பண்ணாத சூப்பராக நடித்து கொடுத்துருக்காது, அது மிகப்பெரிய விஷயம். சாண்டி மாஸ்டரை கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணோம், அவருக்குள்ள நிறைய திறமைகள் இருக்குது. நான் இந்த படத்தை பார்த்து தான் வியந்து பார்த்தேன் சாண்டி மாஸ்டரை. உண்மையாலுமே அவர் நல்ல ஒரு ஆர்டிஸ்ட்டு. இப்போ சாண்டி மாஸ்டர் வருவார்னு எதிர்பார்த்தீங்களா? சாண்டி அதே மாதிரி தான் நம்ம லியோ படத்தில் பார்த்துட்டு இன்ஸ்பயர் ஆயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவரே சாண்டியே சொல்லியிருந்தாரு. அதை அந்த பேஸ் எடுத்து தான் சாண்டி வந்து பிக் பண்ணி எடுத்திருக்காங்க. அதே மாதிரி தமிழில் ஒரு ஆள் வேணுங்கிறதுக்காகவே சாண்டியை உள்ள இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. சாண்டி சாரும் வந்து கொடுத்த ரோல் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த கண்ணும் சரி, மிரட்டுற மாதிரி வாய்ஸும் சரி, எல்லாமே சூப்பராக அமைஞ்சிருக்குது. இங்கே படத்துக்கு பார்த்தீங்கன்னா சில படம் வந்து தானே எல்லாம் அமையும், இந்த படத்துக்கு வந்து அது மாதிரி எல்லாமே அமைஞ்சிருக்கு. தமிழ் டப்படு சூப்பராக இருந்துச்சு, நல்லாவே புரிஞ்சு. தமிழ் டப்பில் தான் நான் பார்த்தேன், எங்கேயுமே பெருசாக மிஸ்டேக் இல்லை, சூப்பராக பண்ணியிருக்கேன். அதுதான் வந்து இப்போ நிறைய படத்தில் இந்த மாதிரி பார்த்துருப்போம். இது ஒரு வில்லன் வேணுங்கிறதுக்காக அதை வைக்கிறது. ஏன்னா ஆப்பனண்ட் இப்போ எதுவும் ஸ்ட்ராங்காக இல்லை. இந்த பொண்ணு எல்லாமே அடிக்குது, எல்லாம் பண்ணுற மாதிரி கொண்டு வந்து ஸ்க்ரீன் பிளே அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்காக தான் வில்லன் கேரக்டர் கொண்டு வரணும். எல்லாம் இந்த டெம்ப்ளேட் தான் அடுத்த பார்ட்லேயும் வரும். ஒரு வில்லன் வருவான், அவனை அழிக்கிறோம், ஒரு பொட்டியில் போட்டு சாத்துறோம். இந்த டெம்ப்ளேட் மாதிரி தான் அடுத்த சீரியஸ் இருக்கும். நிறைய சீரியஸ் இது மாதிரி வரும். ஏன்னா அந்த இயர்ஸ் மட்டும் மாறும். இப்போ எனக்கு தெரிஞ்சு நெகட்டிவ் பெருசாக இல்லை. இந்த லாஜிக்கு அது இதுன்னு இந்த மாதிரி ஜானர் படத்தில் நம்ம பார்க்கக்கூடாது, ஓகேங்களா? லாஜிக் பார்க்காம தான் பார்க்கணும். மற்றபடி ஒரு சினிமாவை பார்க்கும்போது சூப்பர் சினிமா. கரண்ட் 2015 நடக்கிற மாதிரி காட்டலாம், ஒரு பாஸ்ட்ல 2025 காட்டலாம், 2000 அது மாதிரி பாஸ்ட்ல ப்ரெசன்ட்ல அது மாதிரி மாற்றி மாற்றி ஒரு சாப்டராக காட்டலாம். இந்த சாப்டர் ஓகே, நம்ம ஹாலிவுட் படத்தில் எடுக்கிற மாதிரி வேற இடத்துல எடுத்திருக்காங்க. ஓகே, படம் முடிய எண்டு கார்டு பக்கமாக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன கேரக்டர்ஸ் வித்தின் செகண்டாக காட்டுறாங்க. நிறையா பாகம் இது தொடர்ச்சியாக வருதுன்னு. இப்போ ரெண்டாவது இதுவுமே சந்திரா ஃபஸ்ட்டு பாகம்னு தான் வச்சுருக்காங்க. நிறையா வரப்போகுது, லீடு ஓப்பனாகவே கொடுத்துருக்காங்க.
கேமியோ மாதிரி படத்தோட ப்ரொடியூசர் துல்கர் சல்மானும் லாஸ்டா என்ட்ரி கொடுக்குறாரு. பிஜிஎம் சூப்பராக இருக்கும். நம்ம சாண்டி மாஸ்டருக்கு ஒரு போலீஸில் வரும்போது ஒரு பிஜிஎம் அடிக்கும், பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. நம்ம அனிருத்துக்கு தான் இது மாதிரி நம்ம பயங்கரமாக இருக்குன்னு நினைப்போம். இது மாதிரி பரவாயில்ல, தெலுங்குலேயும் வந்து சாம் சீன் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. படத்துல ஏதாச்சும் லாக்கிங் லேகுன்னு சொல்ல முடியாது. சில இடத்துல வந்து அந்த லவ் இது சொல்கிற மாதிரி என்னென்ன இதுக்கு லவ் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க அப்படின்னு காட்டுற மாதிரி இருக்கும். அது 2K கிட்ஸ் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு அது ஜாலியாக இருக்கும். 90s கிட்ஸுக்கு அது செட் ஆகாத மாதிரி இருக்கும். அந்த பார்ட்டி இது வர மாதிரி லவ் வந்து 2-3 பேர்த்து லவ் பண்ணுற மாதிரிலாம் காட்டுறாங்க. அது ஹாலிவுட் படத்தில் இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க. ஹாலிவுட் கல்ச்சரில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. வர கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வரணும். ஏன்னா வந்தால் மட்டும்தான். இப்போ சந்திரா 1 4வது வாரமும் இவ்வளோ சூப்பராக ஓடிட்டு இருக்குன்னா மெயின் காரணமே அந்த பொண்ணு தான். அட்லீஸ்ட் ஒரு கேமியோ மாதிரியாவது சாப்டர் 2ல் நம்ம கல்யாணியை கொண்டு வந்தால் மட்டும்தான் அந்த படத்தை இதே மாதிரி அடிக்க முடியும். இல்லை அவங்க மிஸ் ஆக வாய்ப்பு இல்லை. ஏன்னா படம் முடிகிற வரைக்குமே அவங்க நல்லா ஹெல்த்தியாக ஃபுல்லாக தான் போயிட்டு இருக்காங்க. தமிழில் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் அதிகமாக எடுக்கிறாங்க. அது வந்து நிறைய பேர் பிளாக் மணின்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை, நிறைய பட்ஜெட்டில் எடுக்கிறாங்க. அது வந்து ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. சம்பளம் ஏன் வந்து ஹீரோக்கு அதிகமாக கொடுக்குறாங்கன்னு தெரில. சம்பளத்தை வந்து அதிகம் கொடுத்துட்டு ப்ரொடக்ஷன் வந்து கம்மி பண்ணிக்கிறாங்க. ப்ரொடக்ஷன் கம்மி பண்ணிட்டு ஹீரோஸ் காட்டினா எப்படி ஹீரோவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்தோம்னா ஒரு தேட்டருக்கு வர வைக்கிறதுக்காக தான் ஹீரோ. கண்டிப்பாக சூப்பரான படம் கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக அடுத்தடுத்த பார்ட்டும் சொதப்பாமல். ஏன்னா 2வது பாக படங்கள்லாம் நிறையா தோல்வியை சந்திச்சுட்டு போயிட்டு இருக்கு. கேமியா எல்லாமே அதான் வித்தின் செகண்ட் தான் வராங்க. டீசெண்டாக காட்டியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாகத்தில் ஏதாவது ஐடியா இருக்கும். லோகா படம் பார்த்தீங்கன்னா அவங்க எந்த ப்ரொமோஷனும் பண்ணல, பெரிய ஹீரோ யாருமே இல்லை. ஆனால் ஏன் கூட்டம் வருது? நல்ல படம், நல்ல கதை, நல்ல ஸ்க்ரீன் பிளே இருந்தால் அது வந்து 3வது வாரமும் ஓடும், 4வது வாரமும், இப்போ 5வது வாரமும் ஓடும். அது பிஜிஎம்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸ்க்ரீன் பிளேக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. இப்போ சாண்டி மாஸ்டர் நெக்ஸ்ட் பார்ட்ல வரதுக்கு ஐடியா இருக்குங்களா? நெக்ஸ்ட் பார்ட்டில் வராத மாதிரி தான் இவரை முடிச்சிருக்காங்க இந்த படத்தில். மேபி இந்த ஜேனரே வேறு மாதிரி ஜேனர் ஒரு பொட்டியில் அடைப்பாங்க. அதுலேருந்து மறுபடியும் உயிர் கொடுத்து கூட வர வாய்ப்பு இருக்குது. அது நம்ம திரும்ப டேரக்டர் கையில் தான் இருக்குது. எக்ஸாம்பிள் லோகா. ஸோ நீங்கள் வந்து ஹீரோவை செலக்ட் பண்ணாதீங்க, கதைக்கேற்ற ஹீரோ செலக்ட் பண்ணுங்கள். தமிழில் என்ன பண்ணுறீங்கன்னா கதைக்கேற்ற ஹீரோ செலக்ட் பண்ணிட்டு ஹீரோக்கு தகுந்த கதையை ரெடி பண்ணுறாங்க. அப்படி பண்ணாமல் கதையை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கங்க. அந்த கதைக்கு தகுந்த ஹீரோ ஹீரோயினை பிடிச்சி அதுக்கு தகுந்த கேரக்டரை அசம்பிள் பண்ணிங்கன்னா படம் வந்து பிளாக் பஸ்டர் அடிக்கும். எக்ஸாம்பிள் லோகா. மலையாள சினிமாவுக்கும் தமிழ் சினிமாவுக்கும் உள்ள ஒரே டிஃப்ரெண்ட் என்னன்னா பட்ஜெட் தான். பட்ஜெட் நம்ம தமிழ் சினிமாவில் பட்ஜெட் எவ்வளோ ஆனாலும் பரவாயில்ல, பெரிய பெரிய ஹீரோஸ் வச்சு தான் படம் பண்ணணும். அது ஓடுதா ஓடலையா, வாரானா 4 படம் ரிலீஸ் பண்ணணும், 5 படம் ரிலீஸ், அந்த நோக்கத்தில் ஓடிட்டு இருக்காங்க. மலையாளம் அப்படி கிடையாது. ஒரு படம் நல்லா ஓடிட்டு இருந்தா அடுத்த வாரம் அந்த படத்தை கெடுக்காம, வசூலை கெடுக்காம அடுத்த படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு கூட யோசிக்கிறாங்க. இதுதான் 2 பேர்த்துக்கும் இல்லை. பட்ஜெட் தான் மெயின். பெரிய ஹீரோஸை நம்பி பணம் போடுறது பதிலாக சின்ன ஹீரோஸை நம்பி நல்ல கதையை போட்டோம்னா நம்ம நல்ல படத்தை எடுக்கலாம். இதுக்கு நல்ல ஒரு உதாரணம் மலையாள சினிமாவில் வந்திருக்க லோகா படம். மியூசிக் சூப்பராக பண்ணியிருக்காங்க. பாட்டும் சரி, அந்த பழைய சாங் ஒன்று யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதுவும் ஒரு ரீசன். பழைய பாட்டு நிறைய பேர் தமிழ் யூஸ் பண்ணுறாங்க, இதுக்கு அந்த சாங் அடாப்டாக இருக்குது. அந்த ஹீரோயின் நடந்து வர அந்த ஒயிட் ட்ரெஸ்ஸில் வர்றதுக்கு அழகாக காட்டுறதுக்கு அந்த பாட்டு ஒரு முக்கியத்துவம். சந்திரான்ற கேரக்டர் அதான் சொல்லிட்டேன். அவன் எனக்கு சந்திரா கல்யாணி ரொம்ப பிடிக்கும். அவரோட தீவிர ஃபேன் நான். அவங்க காட்டுற ஒவ்வொரு சீனுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு வித்தின் செகண்டில் ஒரு ஆக்ஷனில் ஹீரோ சின்ன பையன் இருப்பான், அவனை தப்புன்னு தள்ளுவாங்க. அந்த சீன்லாம் ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாமல் தான் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அப்புறம் அந்த இதுவாக மாறுறாங்கல்ல, ஒவ்வொரு இடத்துலையும் மாறும்போது ஒரு பெரிய பில்டிங்லேருந்து அப்படியே கீழே வருவாங்க, வேற லெவலில் இருந்துச்சு பார்க்கறதுக்கு. இதில் ஏதாச்சும் ட்விஸ்ட்டு நிறைய இருக்குது. அது நான் எக்ஸெப்ட் பண்ணியதுனால எனக்கு கொஞ்சம் சரியாக ஓகேங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் புதுசாக பார்க்குறவங்களுக்கு வந்து ட்விஸ்ட் நிறையா இங்கே எக்ஸைட்மெண்ட்டாக பார்ப்பாங்க. ஹீரோவுக்கு டீசெண்டான ரோல் சூப்பராக இருக்கு. பட் அவருக்கு நிறைய பேர் சந்திரா அந்த ரோலுக்கு தான் ஸ்கோப் இருக்குது, அவருக்கு இல்லைன்னு நினைப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு கடைசி வரைக்குமே ஒரு கட்டத்தில் சந்திரா கேரக்டரே லோ ஆயிரும். ஹீரோ இருந்தால் தான் அந்த இடத்துல மூவ் ஆக முடியும். அப்படிங்கிற மாதிரி ஹீரோக்கும் டீசெண்டான ரோல். ஓவராலாக படம் வந்து சொல்லவே தேவையில்ல, 4வது வாரம் வெற்றிகரமாக ஓடுது. ஸோ இது மாதிரி படங்கள் தமிழில் எடுங்க, ட்ரை பண்ணுங்கள். அட்லீஸ்ட் கம்மி பட்ஜெட்லேயே ட்ரை பண்ணுங்க. இவ்வளோ பட்ஜெட் போட்டு எடுத்தாலும் டிக்கெட் ரேட்டு 100 ரூபா 200 ரூபா தான். நீங்கள் ஓவர் பட்ஜெட் பண்ணாமல் படத்துக்கு தகுந்த பட்ஜெட்டை எடுத்து படம் எடுங்க. பட் ஹீரோயின் இந்த பாட்டில் வந்து கிட்டத்தட்ட அவங்களுக்கும் லவ் வந்த மாதிரி ஃபைனலாக சொல்லிவிட்டு நான் வேறு ஏரியா கிளம்புறேன்னு சொல்லிட்டாங்க. மேபி அடுத்த பாட்டில் வந்து இதே சேனலில் முடித்தாங்களா சேர மாட்டாங்க. ஏதாவது படம் ஓடி இருக்கு, லவ்வை கொண்டு வரலாம் அப்படின்னு டேரக்டர் ஏதாவது வேறு விதமாக மிஸ்டேக் பண்ணிட்டாருன்னா இந்த பையன் நம்ம தமிழ் படத்தில் மாதிரி ஹீரோயின் எங்கே இருக்கான்னு தேடி போகிற மாதிரி வந்துருச்சுன்னா வாய்ப்பு இருக்குது. 10க்கு 9.5 கொடுக்கலாம்.